نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பினிலே இந்த வாரம் மறுமை நாள் நிகழுமா என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை, அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற சில அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் விரிவாக விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, மறுமை நாள் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுமை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் நாங்கள் மறுமை நாளை பற்றி பல தலைப்புகளில் பார்த்தும் இருக்கிறோம். மறுமை நாளிலே சொர்க்கம் நரகம் என்கின்ற விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அதே போன்று மறுமை நாளிலே நிகழக்கூடிய அம்சங்கள் என்று சொல்லி அந்த தலைப்பில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுபோன்று மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்று பார்த்திருக்கிறோம். அதுபோன்று மறுமை நாள் நடக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அழிவுகள் நிகழும் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயங்களை பார்த்திருக்கிறோம். மறுமை நாள் நடப்பதற்கு முன்னால் வருகின்ற அடையாளங்கள் என்ன, இப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், மறுமை நாள் சம்பந்தமாக பல தலைப்புகளில் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மனிதன் காணாமல் நம்பி வரக்கூடிய இந்த மறுமை என்ற நம்பிக்கை, மனித சமூகம் காணாமல் நம்பி வரக்கூடிய இந்த நம்பிக்கை, இஸ்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த நம்பிக்கை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவன் இத்து போன பின்னால், உக்கி மண்ணாகி போன பின்னால், எலும்புகள் எல்லாம் அப்படியே அடிபட்டு போன பின்னால், அழிந்து போன பின்னால், மறுமை நாள் என்கின்ற அந்த நிகழ்வின் பொழுது அல்லாஹு தாலா இந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மறுபடியும் அவனது பழைய வடிவத்திலே எழுப்புவான் என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பிக்கை பற்றி மனித சமூகத்திற்கே கேள்வி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம்களிலேயே முஸ்லிம்கள் என்று நம்பிக்கொண்டு இஸ்லாத்தை நம்பிய பின்னாலும் கூட மறுமை விஷயத்திலே வாயளவில் அவர்கள் அதை சொல்லாது விட்டாலும் சந்தேகங்களோடு வாழக்கூடிய ஒரு சிலர் இந்த சமூகத்தில் இருப்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன பதில் சொல்லுகிறது? அல்லாஹு தாலா குர்ஆனிலே மறுமை நாள் நிகழுமா என்று கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது? மறுமை நாள் நிகழுமா என்பதற்கு தங்களது அறிவுபூர்வமான கேள்வி என்று நம்பி வைக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் என்ன பதில் சொல்கிறது என்பதை இந்த தலைப்பிலே விளங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். சகோதரர்களே, மறுமை நாள் நிகழுமா என்கின்ற கேள்வி முதலாவது ஏன் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாள் நிகழுமா என்கின்ற கேள்வி மறுமையை நம்பாதவர்களுக்கு ஏன் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் பெரும்பாலும் மறுப்பதெல்லாம் எதை தெரியுமா? தான் கண்ணால் காணாத சில நிகழ்வுகளை, தான் கண்ணால் காணாத நிகழ்வுகளைத்தான் மனிதன் கூடுதலாக மறுப்பான். மனிதன் கண்ணால் காணாத நிகழ்வுகளைத்தான் கூடுதலாக மறுப்பான். நாங்கள் பல விஷயங்களை பார்க்கிறோம். கடவுள் இல்லை, படைத்தவன் இல்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் அதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? கடவுளை கண்டவன் யாரும் இல்லை, கடவுளை கண்டவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை கண்டவன் யாரும் இல்லை, இதை சொல்லித்தான் என்ன செய்கிறார்கள்? எதிர்க்கிறார்கள். அதுபோல மனிதனே இரக்கமானவன், அல்லாஹ்வுடைய ஆட்சியிலே இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்குமா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு கடவுள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடக்குமா என்கின்ற சில பகுத்தறிவு ரீதியான ஐயங்களும் யூகங்களையும் வைத்து கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது தான் அதை காணவில்லை, என்னால் உணர முடியவில்லை, தொட முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்பதுதான் இல்லை என்பதற்கான அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு மூமின்கள் என்று பெயர். மூமின்கள் என்றால் என்ன? மறுமையை கண்டவர்கள், அல்லாஹ்வை கண்டவர்கள் என்பது அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை கண்டவர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொன்னவர்கள் என்ன வாதம் வைக்கிறார்கள்? அல்லாஹ் இல்லை என்பதற்காக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மறுமை இல்லை என்பதற்காக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் காணவில்லை, நாங்கள் காணவில்லை
எலும்பு அப்படியே உக்கி மக்கி போன பின்னால் அது திருப்பி யாரும் உயிர் வந்ததாகவோ, இத்தனையோ சமுதாயங்கள் இறந்து போய்விட்டன, எவரும் உயிரோடு வந்ததாகவும் நாங்கள் காணவில்லை. அதுதான் அவர்களுடைய வாதம், முக்கியமான வாதம். இப்போ இன்று உலகத்திலே இன்றைய காலகட்டத்தில் 150 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த 150 கோடி முஸ்லிம்களும் அல்லாஹு தாலா மூமின் என்று பெயர் சொல்லுகிறான், முஸ்லிம் என்று பெயர் சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்கள். முஸ்லிம் என்றால் மூமின் என்றால் என்ன கருத்தல்ல? மறுமையை கண்டவர்கள், அல்லாவை கண்டவர்கள் என்று கருத்தல்ல, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பியவர்கள், காணாமல் நம்பியவர்கள், மறுமை இருக்கிறது என்று காணாமல் நம்பியவர்கள். சகோதரர்களே, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அல்லாஹு தாலா இல்லை, மறுமை நாள் என்ற ஒன்று இல்லை, அதற்கு அவர்கள் சொன்ன வாதமே காணவில்லை என்பதுதான். மூமின்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மறுமை நாள் இருக்கின்றது, அதற்கு அவர்கள் வைக்கின்ற வாதம் நாங்கள் கண்டோம் என்பதா? கண்டோம் என்பது அல்ல, கண்டோம் என்பது அல்ல அவர்கள் வைத்த வாதம். அல்லாஹ் உலகத்திலேயே மனிதனுடைய பகுத்தறிவு கூட என்ன சொல்கிறது என்றால், காணாதவைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். காணாதவைகளை ஏற்றால்தான் ஒரு மனிதன் மனிதனாகவே வாழ முடியும். காணாதவைகளை ஏற்றால்தான் ஒரு மனிதன் மனிதனாகவே வாழ முடியும். காணாதவற்றையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்று யாராவது சொன்னால் சொந்த வாழ்க்கையிலெல்லாம் அவன் சந்தேகப்பட வேண்டி வரும், சொந்த வாழ்க்கையிலெல்லாம் சந்தேகப்பட வேண்டி வரும். கண்டால் தான் நம்புவேன் என்பது ஒரு கொள்கையே கிடையாது. அப்படி எந்த ஒரு பகுத்தறிவாதியும் இந்த உலகத்தில் வாழ்வதும் கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசம், காணாதவற்றையெல்லாம் நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் அது உண்மையானது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒன்று துணையாக இருக்க வேண்டும், அதற்கு ஏதாவது ஒன்று ஆதாரமாக இருக்க வேண்டும். இது நடந்துதான் இருக்கும், அல்லது இது நடந்தே ஆகும், இப்படி ஒன்று இருந்துதான் இருக்கும், அல்லது இப்படி இருந்தே ஆகும் என்று நம்ப வேண்டும். இது நாங்கள் மறுமையை நிரூபிப்பதற்காக முஸ்லிம்களாக போட்ட ஒரு கொள்கை அல்ல. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் டைனோசர் என்ற ஒரு படைப்பை நம்புகிறது. டைனோசரஸ் என்ற ஒரு மிருக வகை வாழ்ந்ததாக நம்புகிறது. டைனோசர் அந்த இருக்கிறது என்று சொல்லுகின்ற விஞ்ஞான உலகம் எங்கேயும் டைனோசரஸ் என்ன செய்யல, காணவே இல்லை, கண்ட ஒரு விஞ்ஞானியும் இல்லை. இன்று எல்லா பாட புத்தகத்திலும் அது ஒரு பாடமாகவும் போடப்படுகிறது. அது ஒரு என்ன, இந்த மாதிரியான அழிந்த இனம் என்பது சிலபஸுக்குள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட யாரையாவது கண்டவர்கள் இருக்கிறார்களா? நான் டைனோசரை கண்டிருக்கிறேன் ஒரு விஞ்ஞானி இடத்துல யாராவது போய் சொன்னால் உனக்கு சிந்தனையில் கோளாறு என்று தான் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். காரணம் என்னவென்றால் கண்டவர்கள் யாரும் இல்லை. மமாசி என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகம் என்னது இருந்து அழிந்ததாக சொல்லுகிறார்கள். யானை போன்ற வடிவம், அது பனிப்பகுதிகளில் வாழ்ந்து அழிந்ததாக சொல்லுகிறார்கள். விஞ்ஞான உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள். அவர்கள் அதை கண்டார்களா? அவர்கள் அதனை காணவில்லை. ஆனால் என்ன, அது